கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 4:2. ஃபர்ஸ்ட் ஜான் 4:2. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. எப்படி? முதலாவது சோதனை எப்படி எல்லாவும் தேவன்கிட்ட இருந்து வந்துச்சா இல்லைங்கிற சோதனை என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். ஏன்னா அந்த நாட்களில் இருந்த மக்களுக்கு என்ன ஒரே குழப்பம், அவர் ஆவி என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னன்னா, முதலாவது சோதனை என்ன தெரியுமா? தேவன் மனிதனாக பிறந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1வது அதிகாரத்தில் எழுதுறார் இல்லையா? அந்த வார்த்தை தான் அவர் என்ன மாம்சமாக வந்தார். மாம்சத்தில் வராத இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எதுவுமே அது தேவன்கிட்ட இருந்து வரல. ஏசாயா 8வது அதிகாரம் 20வது வசனத்தில், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி. அப்போ என்ன? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? ரோமர் 10வது அதிகாரம் 8லிருந்து சொல்லும்போது, இந்த வார்த்தை உனக்கு சமயமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்ன? மாம்சமா வந்தாரு, அவர் எனக்காக மரித்தாரு, அவர் எனக்காக உயிர் தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த தேவன் என்று நான் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் யாரு? முழுவதும் மனிதன், முழுவதும் தேவன். தெய்வீக தன்மையை ஒதுக்கி வைத்துவிட்டு, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5லிருந்து 10 வரை உள்ள வசனங்களை சொன்னது போல, தன்னுடைய தெய்வீக தன்மையை ஒதுக்கி வைத்து மனுஷ சாயலாய் அடிமையின் ரூபம் எடுத்து உங்களை போல என்னை போல மாம்சமான மனுஷனாக வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார். அதனால தான் 1 கொரிந்தியர் 12:3 சொல்லும்போது, தேவனுடைய ஆவியினாலே பேசுகிறவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனாலும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ என்ன? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதா முதலாவது சோதனை. இவங்க இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்கிறாங்களா இல்லையான்னு. இதே 1 யோவான் 5:1 சொல்லும் என்ன சொல்றாரு? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவனிடத்தில் அன்பு கூறுகிறவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அப்போ என்ன? முதலாவது சோதனை ஒரு அந்தி கிறிஸ்துவா இல்லையா எப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களை போல என்னை போல மனிதனாக வந்தார், பரிசுத்த ஆவியின் பலத்தோடு வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் என்னை கூப்பிட்டு கொண்டு போக வருவார் என்கிற ஒரு அறிக்கை செய்கிறது தான் உண்மையான கர்த்தரிலிருந்து வருகிற ஆவி. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு பல்வேறுபட்டமான பல காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னா, முதலாவது என்ன தெரிஞ்சுக்கணுமா? தேவனாகிய கர்த்தர் மனிதனாக வந்தார். இதைத்தான் நம்ம கொண்டாடுகிறோம். நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் சீசன்லையும் இதை தெளிவாக சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா அவர் மனுஷனாக பிறக்கலை, அவர் மனிதனாக உருவெடுத்து வந்தார். காட் இன்கார்னேட் என்று சொல்லக்கூடியதா. அவர் ஏற்கனவே தேவன், அவர் மனிதனாக வந்தார், மாறினார் என்பது தான். ஏன்னா அவர் என்ன ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு பிள்ளையாய் பிறந்து உங்களை போல என்னை போல வளர்ந்து அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முழு தெய்வீக தன்மையோ அறிக்கை பண்ணாதவங்க அந்தி கிறிஸ்துவை சேர்ந்தவங்க. நீங்கள் ஒரு சிலர் யோசிக்கலாம், அண்ணே அப்படி கூட இருக்கிறாங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஆவியாக தான் இருந்தார், இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஒரு சிலர் இயேசு கிறிஸ்து தான் மனுஷன் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் நமக்கு என்னத்தை தெளிவாய் காட்டுகிறது? அவர் முழுவதும் தேவன், அவர் முழுவதும் மனிதன். ஆனால் மனிதனாக பாவமான மனுஷனை மீட் பண்ணுவதற்கு
ஒரு பரிசுத்த தேவன் வந்து நமக்காக மரித்து நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் உயிர் தெழுந்து இதோ தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை அறிக்கை செய்யாத எல்லாமே கள்ள கள்ள ஆவி உடையவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, முதலாவது சோதனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழுவதும் மனிதனாக வெளிப்பட்டார், முழுவதும் தேவனாக இருந்தார் என்பதை அறிக்கை செய்யாத எல்லா ஆவிகளும் பொல்லாத ஆவிகள் என்பதை உணர்ந்து கொண்டோம். அதனால இந்த சோதனையை நாங்கள் சரியான முறையில் சோதித்து நாங்கள் உண்மையான விசுவாசத்தில் வளர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.